நாளிலும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்வாராக. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்டதான இந்த வசனத்திலே வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. எதற்காக இந்த உபவாச ஜெபம்? எதற்காக தேசத்தின் மூப்பர்களையும் பெரியவர்களை எல்லாம் சபையில கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்? எதற்காக அப்படின்னு நாம் யோசிப்போம் என்று சொன்னால், இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்தில் நாம் பார்க்கிற வேளையிலே பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை அது. இல்லையா? கர்த்தருடைய வசனம் அது. என்ன சொல்றது? முதியோரே இதை நீங்கள் கேளுங்கள். முதியோரே கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். அல்லேலூயா. உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? அல்லேலூயா. உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிள்ளைகளின் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களுடைய நாட்களிலாவது இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்தது உண்டா? எப்படிப்பட்ட சம்பவம்? கீழே பார்க்கிற வேளையில இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சன்னதியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். தேசத்துல செய்யக்கூடாத, கேட்கக்கூடாத, பார்க்கக்கூடாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் என்ன செய்யுங்க? தேசத்து பெரியவர்களை மூப்பர்களாம் அழைத்து உபவாச நாளை நியமித்து ஆலயத்திலே கூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சம்பவம் இதுவரை பூமியில நடந்தது இல்லை. ஆகையினால நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமாக அந்த யூத ஜனத்திற்கு கர்த்தர் தெரிவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே நாம் அதை யோசிக்கும் போது உங்கள் பிதாக்களுடைய நாட்களிலோ உங்களுடைய நாட்களிலோ உங்களுடைய பிள்ளைகளுடைய நாட்களிலோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததா என்று சொல்லி பார்க்கும்போது முந்தின நாட்களில் நடக்காத அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் கூடி ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், இந்த தேசத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலும் நம்மிடத்தில் உரைக்கிறார். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனம் அவண்டமாகவே சொல்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இல்லையா? அப்படின்னா பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும் போதாது, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், அதிலே அனைவரும் கூட வேண்டும். விசேஷித்த இந்த ஆசரிப்புகளை நாம் அறிவித்து சபைகளை கூடி ஏற்ற மற்றும் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டடைவோம் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. சரி, இந்த நாட்களில் என்ன நடந்தது அல்லனா முந்தின நாட்களில் என்ன நடந்தது என்பதை பார்த்துவிட்டு நாம் இந்த நாளிலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். அந்த நாளிலே யோவேல் தீர்க்கதரிசன நாளிலே நடந்த சம்பவம் என்ன என்று பார்த்தால் 4ஆம் வசனம் சொல்கிறது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இது ஒரு ஆசீர்வாத குறைவை காட்டுகிறது. அன்றைக்கு விவசாயம் செய்தார்கள், அந்த விவசாயத்தில் பலன் இல்லாதபடிக்கு மழை தாட்சியத்து போகிறது. கிடைக்கிற பலனையும்
இப்படிப்பட்ட பூச்சிகளை அழித்து செல்கிறது. ஒண்ணுமே அதுல மீதம் எடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. பச்சை புழு சாப்பிட்டு முடிஞ்சத யாரு சாப்பிடுறாங்க? வெட்டுக்கிளி தின்றது. அதுவும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்படி 4 விதமாக வந்து அந்த கனியிலே ஒரு பலனும் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் அழித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது வசனம், வெறியரே விழித்து அழுங்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நீங்க சோர்வாய் இருக்கக்கூடாது, தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. ஆலயத்திலே கூடி உபவாசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது இந்த காரியத்துல ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க. திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் திராட்சரசம் குடிக்க வேண்டிய காலம் அல்ல, அவ்வளவு அழிவு வந்து கொண்டிருக்கிறது. இதை விலக்கி வைத்துவிட்டு நீங்கள் ஆலயத்திலே கூடி உபவாசித்து செபியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்று மாறாது என்று சொல்லி சீசர்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவ்வகை பிசாசுகள் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கிறது. இவ்வகை பிசாசுகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஆசீர்வாதத்தை குலைக்கிறதான அந்த ஆவிகள் நம்மை விட்டு மாறி போக வேண்டும் என்று சொன்னார். வியாதிகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் நம்மை விட்டு மாறி போக வேண்டும் என்று சொன்னார். குடும்பத்தில் தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பிள்ளைகளை வஞ்சிக்கிறதான ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை விட்டு மாறி போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குசித்தும் குடித்தும் திராட்சரசம் குடித்தும் இருக்கிற காலம் அல்ல. அதை வாயிலிருந்து அகற்றி விட்டு எல்லாரும் சிறியவர் முதியவர் அத்தனை பேரும் சேர்ந்து உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் சொன்னது போல இந்த நாளில் கர்த்தர் நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதோடு முடிந்து விடவில்லை. அடுத்தது வருகிறது, எண்ண முடியாத ஒரு பலத்த ஜாதி. பாருங்க, பச்சை கிளி விட்டதை தின்று விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி தின்று விட்டதை பச்சை புழு தின்கிறது, பச்சை கிளி தின்று விட்டதை முசுக்கட்டை பூச்சி சாப்பிடுவது. இவ்வளவு தூரம் போறது மட்டுமல்ல, அடுத்தது வருகிறது 6வது வசனத்திலே, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி உன் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கடந்த அந்த கொரோனா காலத்துல நமக்கு தெரியும், அந்த கொரோனா காலம் ஓரளவுக்கு அப்படி முடித்து வருகிறதான வேளையில விவசாய நிலங்களில் வெட்டுக்கிளிகள் இறங்குகிறது. அல்லேலூயா. முற்றிலுமா என்ன செய்தது? நாசப்படுத்தி விட்டது. அதுபோல அதுக்கு மேலால் இந்த மாதிரிப்பட்டதான அழிவுகள் உண்டாகி இருக்கிறது. அது என்ன செய்கிறது பாருங்க, இப்படி எண்ண முடியாத ஒரு பலத்த ஜாதி வருகிறது. அதுக்கு வாயில் என்ன இருக்கா? பற்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பற்கள் சிங்கத்தின் பற்களுக்கு ஒத்த பற்கள் அதுக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. துஷ்ட சிங்கத்தினுடைய கடவாய் பற்கள் அதற்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்வது பாத்தீங்களா? 7வது வசனம், அது திராட்சை செடியை அழித்து அதன் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, திராட்சை செடிகளை அழித்தது மட்டுமல்ல, அத்தி மரங்களையும் அழித்து விட்டது. எல்லா கிளைகள் இலைகள் எல்லாம் போய்விட்டது. அப்புறமா அது தோல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மரத்தினுடைய தோலை கூட உரித்து எல்லாம் தீர்ந்து போகிற அளவுல அது சாப்பிட்டு விட்டது. அல்லேலூயா. அதை முற்றிலும் தின்னு விட்டது. அந்த பட்டையை கூட என்ன செய்யல, வைக்காமல் தின்னு விட்டது. இப்ப மரம் எப்படி இருக்கு? வெண்மையாக, தோல் இல்லாமல், கிளை இல்லாமல், இலை இல்லாமல் வெண்மையாக நிற்கிறது. அல்லேலூயா. இது ஒரு மழை காலம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மழை பெய்கிறது. இந்த மரம் திரும்ப துளிர்விட வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. காரணம் என்ன? தோல் கூட அதற்கு இல்லை. தோல் இருந்தா கூட அந்த மழை காலத்துல ஒருவேளை அந்த தோலில் இருந்து அடுத்த கிளைகள் இலைகள் எல்லாம் என்ன செய்யலாம்? எழுப்பி வர வாய்ப்பு உண்டு. அந்த தோல் வரைக்கும் உறிந்து விட்டது. ஆகையினாலதான் இந்த காலத்திலே நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, உபவாசத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. யோபேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் எப்படி காணப்பட்டதோ
அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது இந்த அத்தி மரத்தினுடைய கிளைகள் இலைகள் எல்லாம் மாறி அந்த தோல் உரிக்கப்பட்ட அந்த மரத்தை போல காணப்படுகிறோம். பல வகையிலும் நெருக்கங்கள், பல வகையிலும் கோத்திரங்கள், பல வகையிலே பாடுகள், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்ற சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசத்தை அறிவீங்கள். தேசத்தை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆலயத்தில் வந்து கூடுங்கள், விசேஷித்த நாட்களை அறிவித்து தேவனிடத்தில் மன்றாடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்க, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம், பிள்ளைனால பிரச்சனை ஒரு பக்கம், கணவன் மனைவி பிரச்சனை ஒரு பக்கம், மாமி மருமக பிரச்சனை ஒரு பக்கம், பிள்ளைகளுடைய படிப்பு, வீடு வாசல், திருமண காரியங்கள், எதிர்காலங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களில் நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பட்ட மரத்தை போல இருக்கிறேன், இந்த உரித்து விடப்பட்டதான அந்த அந்த அத்தி மரத்தை போல நான் இருக்கிறேன், இது எனக்கு வாழ்வே இல்லை, வாழ முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே யோவேல் தீர்க்கதரிசன காலத்துல உபவாசித்து ஜெபிக்க சொன்ன மாத்திரத்திலே அப்படியே கூடினார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2ஆம் வசனம் சொல்கிற, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது உண்டா? இப்ப நம்ம வாழ்க்கையில, நம்முடைய காலகட்டத்துல அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பிள்ளைங்களை கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவித்தது உண்டா? இப்படிப்பட்டதான சம்பவங்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய், கொரோனா வந்தது உண்டா? எல்லாரும் ஸ்தம்பித்து போன நாட்கள் உண்டா? கொத்து கொத்தா இப்படி மறித்து போனவர்கள் உண்டா? வியாதிப்பட்டவர்கள் உண்டா? பயந்து போன நாட்கள் உண்டா? ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அடைக்கப்பட்ட நாட்கள் உண்டா? ஆலயங்கள் பூட்டப்பட்ட நாட்கள் உண்டா? வீட்டை விட்டு வெளியேற முடியாத நாட்கள் இருந்ததா? மாஸ்க் எல்லாம் போட வேண்டிய நாட்கள் வந்ததா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்படி வெட்டுக்கிளிகள் வந்து அந்த விவசாய நிலங்களை அழித்தது உண்டா? அது மட்டுமல்ல, நமக்குள்ளே நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சரீரத்துல இப்படிப்பட்ட வியாதிகள் வந்தது உண்டா? நம்முடைய தாத்தா மேல ஒரு டேப்லெட் கூட என்ன செய்யல, சாப்பிடாதவங்க உண்டு, ஒரு இன்ஜெக்ஷன் போடாதவங்க உண்டு. இன்னைக்கு மாத்திரை சாப்பிடாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இன்ஜெக்ஷன் போடாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒருவரும் இல்ல. பிறந்த உடனே தடுப்பூசி போடுறாங்க. அல்லேலூயா. ஊசி இன்ஜெக்ஷன் போடாம யாருமே இல்ல. பச்சை குழந்தைகள் வயிற்றுல இருக்கும் போதே போட ஆரம்பிக்கிறாங்க, தாய் மூலமாக. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்திற்கும் தடுப்பூசி போடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தது உண்டா? அந்நாட்களிலே இல்லையே. இப்படிப்பட்ட வியாதிகள் வந்தது உண்டா? சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், அப்படி சொல்லிட்டே போகலாம். நடந்தது உண்டா? இல்லையே. இப்பதானே இந்த காரியங்கள் நடக்கிறது. கொள்ளை நோய்கள் உண்டா? இயற்கை சீற்றங்கள் இந்த அளவு பாதித்தது உண்டா? நம்முடைய மாவட்டத்திலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே ரோஹி புயல் எல்லாம் வந்தது. நம்ம காலத்துல இதுவரைக்கும் அப்படி பார்த்தது இல்லை. அல்லேலூயா. குடும்பங்களில் கடன் பாரங்கள், வட்டி கடன்கள். அந்த காலத்துல ஏதோ ஒரு சிலர் மட்டும் தான் கடன் வாங்குவாங்க, மற்றவங்க கடன் கொடுக்கிறவங்க இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு சிலர் மட்டும்தான் கடன் வாங்காம இருக்கிறாங்க. மற்ற அனைவரும் என்ன செய்யறாங்க? கடன் வாங்குகிறாங்க. ஒரு வீடு கட்டணும்னாலும் ஒரு 10,000 ரூபாய் கூட இவங்க கையில இருக்காது, 10 லட்சத்துக்கு வீடா கட்டிடுவாங்க. ஏன்னா லோன் கிடைக்குது. என்ன பொருள் வேணாலும் இஎம்ஐ மூலமாக லோன் கிடைக்கிறது. காசு இல்லாமலே வாங்குறாங்க. சாத்தான் தந்திரமாக இவர்களை என்ன செய்யறான்? விலங்கு போடுறான், கடனுக்குள்ளார கொண்டு அமர்த்துகிறான். நம்முடைய தாத்தா காலத்துல கடன் வாங்கி இருப்பாரு நினைச்சு பாருங்க, ஒரு காசு கூட கடன் வாங்கி இருக்க மாட்டாங்க. நீங்களே சாட்சி. இன்னைக்கு கடன் வாங்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க? வட்டி கொடுக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது உண்டா? பாலியல் தொல்லைகள் அந்த காலத்தில் இப்படி நடந்தது உண்டா? கொலைகள் நடந்தது உண்டா? கொள்ளைகள் நடந்தது உண்டா? இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்கள் நடந்தது உண்டா? பெற்றோருக்கு கீழ்ப்படைய மனம் போல வாழ்கிற பிள்ளைகள் அந்த நாட்கள் உண்டா? இல்லவே இல்லை. திருமணம் ஆன பிறகும் பெற்றோருக்கு பயப்படுவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு தனியா போன பிறகு கல்யாணமே நடக்கும், இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். இல்லைங்களா? எல்லாமே மாற்றம், எல்லாமே வித்தியாசம். மாமி மருமக சண்டை அந்த காலத்தில் நடந்தது உண்டா? கணவன் மனைவி சண்டை நடந்தது உண்டா? டைவர்ஸ் கேஸ் நடந்தது உண்டா?
போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடந்தது உண்டா? பெற்றோர் வெட்கப்பட்டு போறாங்க பிள்ளைகளை குறித்து. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தாலும் ஸ்டேஷன் தான் போய் நின்னாலும் நாங்க இப்படித்தான் நீ எப்படியாவது திருமணமானவர்கள் கூட, திருமணமாகி இருக்கிறான், அவங்க 4 பிள்ளைகள் இருக்கிறது என்பதை அறிந்தவர்கள் கூட காதலிக்கிறார்கள். நாளைக்கு வாழ்வு என்னன்னு தெரியாதபடிக்கு அவங்க கூட போறாங்க. ஆண்கள் உண்டு, பெண்களும் உண்டு. இப்படிப்பட்ட காலங்கள் நம்முடைய முதியோர் காலங்களில், பெற்றோர் காலங்களில், தாத்தா காலங்களில் நடந்தது உண்டா? கேள்வி எழுப்பிப்பாரு. டிவி சீரியல், செல் மூலமாக, டிவி மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக, இன்டர்நெட், யூடியூப், இன்னும் பேஸ்புக், பல காரியங்களை சொல்லிப்பட்டே போகலாம். நம்முடைய அப்பா காலத்தில், நம்முடைய தாத்தா காலத்தில் கலாச்சாரம் உண்டா? இல்லை. சரி, இன்றைக்கு தேவைப்பட்டு விட்டது, வந்து விட்டது. இன்றைக்கு எப்படி அதை பிரயோஜனப்படுத்துகிறார்கள்? எப்படி பிரயோஜனப்படுத்துகிறார்கள்? 90% அவராக போகிறது. தேவலாம் டியூட்டியும் அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது, படிப்பும் அதுலதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பல காரியத்துக்கு பிரயோஜனம் உள்ளதுதான். ஆனால் இந்நாட்களில் பிள்ளைகளோ பெரியவங்களோ பார்க்கிறதெல்லாம் நேர்மாறான காரியம் இல்லையா? இதை பார்த்து பார்த்து எத்தனை குடும்பங்கள் சின்னாபின்னமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கே தெரியும். நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கீங்க, பேப்பர்ல படிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வீடுகளிலே நடக்கிறது, சபைகளிலே நடக்கிறது. ஆதி சபைகள் எல்லாம் தேவ பயத்தில் இருந்தாங்க, பரிசுத்தத்தில் இருந்தாங்க. ஆராதனை அவ்வளவு உன்னதமான ஆராதனை செலுத்தினார்கள் கர்த்தருக்கு. இன்றைக்கு சபைகளிலே என்ன நடக்கிறது? தீட்டு தீட்டு தீட்டு, துரு உபதேசம், பரிசுத்தம் இல்லை, தெய்வபயம் இல்லை, கள்ள போதவர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் எழுப்பிவிட்டார்கள். யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஆவிக்குரிய ஆராதனை இல்லைன்னா ஆவிக்குரிய மக்கள் இப்படியா வாழ்ந்தார்கள்? அதான் சொல்லுகிறார் யோகியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்கள், உங்கள் பிதாக்கள் நாட்களாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது உண்டா? உண்டா? இல்லவே. அப்ப யோசித்து, இந்நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதுனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரின் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு கொஞ்சம் பேர் பாஸ்டர் நோக்கி கூப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் தீர்க்கதரிசியை நோக்கி கூப்பிடுவாங்க, கொஞ்சம் பேர் குறியாக்குறவங்களை தேடி ஓடுவாங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடி போவாங்க. ஒண்ணுமே பலிக்காது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சபையிலே கூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் அதிகாரத்தினுடைய மற்ற பகுதிகளை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது 8ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் பாரிய வயதில் புருஷனுக்காக எட்டெடுத்தி இருக்கிற பெண்ணை போல புறம்பு. தேவ சமூகத்துல கர்த்தர் அதை சொல்றாங்க. மற்ற இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். இந்த உபவாச கூட்டத்துல மட்டும் வந்து என்ன செய்யணும்? அழுது பண்ணணும் தேவ சமூகத்துல. இல்லையா? போதன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அச்சு போகின கர்த்தரும் ஊழியக்கார ஆசாரியர் துக்கித்து இருக்கிறார்கள். கர்த்தருடைய பணிவிடைக்காரர்கள் என்ன செய்யறாங்க? ஆசாரியர்கள் துக்கித்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? பணம், வருமானம் இல்ல. லாக்டவுன் காலத்துல எல்லாம் நடந்தது. அல்லேலூயா. துக்கித்து. காரணம் என்ன? யாருடைய மிஸ்டேக்? விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படல. ஏன்னா அங்கே தரித்திரம், அங்கே வியாதி, அங்கே போராட்டம், அங்கே துன்பங்கள், துயரங்கள். இங்கே அந்நாளிலே அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. வருமானம் இல்லை, வீட்டிலே பஞ்சம். வீட்டிலே பஞ்சம் இருக்கிறது, சபையும் பஞ்சத்தை தான் சந்திக்கும். ஆகையினால கர்த்தருடைய பலிகளை சரியாக செலுத்த முடியவில்லை. அல்லேலூயா. விசுவாசிகளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அதனுடைய ஒரு பகுதி ஆலயத்திலே ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரியான ஊழியங்களை செய்வதற்கு ஒரு பகுதி பணமும் தேவை இருக்கிறது. ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு கன்வென்ஷன் கூட நடத்தணும், பணம் தேவை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமா, அது எங்க இருந்து வரும்? விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் வரும். விசுவாசிகள் எப்போது ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? தேவ சமூகத்தில் வருமானப்பட்டவர்களாய் கூடி உபவாசித்து அழ வேண்டும், தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருக்கிறீங்க, உபவாச நாளில பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அலுவல் தான், குறை சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேசம் இப்படிப்பட்ட அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது, நாட்டுக்கு நாடு யுத்தம், நாட்டுக்கு நாடு பஞ்சம், நமக்கெல்லாம் தெரியும். விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரசாங்கங்கள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் என்பதை சொல்ல முடியாமல் இருக்கிற இந்த கண்டிஷன். குடும்பங்களில் பார்த்தாலும் அப்படித்தான். பிள்ளைகளை கொடுத்தாலும் ஒரு பயம், அடுத்த நிமிஷம் என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி போகுமோ, கணவன் மனைவிகளால் போவோம் பயம், என் கணவன் எப்படி ஆக போறாரோ, என் மனைவி எப்படி ஆக போறாங்களோ, ஓயாத பிரச்சனை, ஓயாத பிரச்சனை, கவலை, கண்ணீர், துக்கம். அல்லேலூயா. தொழில் ஆசீர்வாதங்கள் இல்லை. இப்படி வேலை செய்தால் எப்படி கடத்தை தீர்ப்பேன், எப்படி பிள்ளைகளை வளர்த்துவேன் என்கிறான ஒரு பயம். அல்லேலூயா. ஒரே ஒரு வழி, எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் வந்து ஒரு மனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 13ஆம் வசனம் சொல்கிறது, 10ஆம் வசனம் சொல்கிறது, வயல்வெளி பாழாய் போயிடுச்சு, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வச்சி போயிடுச்சு, எண்ணெய் மாண்டு போயிடுச்சு. அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் இழந்து போகிறோம். இன்னைக்கு அநேகர் கடல்ல இருக்கிறீங்க, அநேகர் தீராத கடல்ல இருக்கிறீங்க, அநேகர் பெரிய வட்டி கடல்ல இருக்கிறீங்க. ஆஸ்பத்திரியில ஒரு பக்கம் செலவு, இப்படிப்பட்ட கடன்கள் ஒரு பக்கம் செலவு, விவசாயம் இல்லை, அவர் செய்கிற தொழிலே வருமானம் இல்லை, என்ன செய்ய முடியும்? தீர்க்கதரிசி காலத்துல எப்படி அத்திமரம் எல்லா இலையெல்லாம் போய் தோல் உரிக்கப்பட்டு வெண்மையாக காணப்பட்டதோ, அப்படிப்பட்டதான ஒரு செத்த மந்தமான நிலைமையிலே ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். யோகல் தீர்க்கதரிசி அந்நாளில் சொல்றார், உபவாசத்தை அறிவியுங்கள், எல்லாரும் கூடி வந்து தேவாலயத்தில் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. இந்த சம்பவங்கள் நடக்கிறது அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நாள் மிக சீக்கிரம், ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரம். ஆகையினாலே தேவ சமூகத்தில் வந்து அலருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களுக்கு சேர்த்துதான். அந்த 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிற, ஆசாரியர்களே புலம்புங்கள், பணிவிடத்தின் பணிவிடைக்காரரே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டெடுத்துகளை ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போதினபதியும் பானபதியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டு விட்டது. தேவன் விரும்புகிற ஆராதனைகள் இன்றைக்கு ஆலயங்களிலே இல்லை. ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் எல்லா பலிகளையும் செலுத்துகிறோம். ஆனா தேவன் விரும்புகிற ஆராதனை இன்றைக்கு சபைகளிலே இல்லை. பாடல் ஆராதனையிலும் இல்லை, செய்தி பகுதியிலும் இல்லை. எப்படியோ ஜனங்களை நயம் காட்டி உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆராதனை மட்டுமே நடக்கிறதே தவிர, விடுதலை பெறும்படியாய், தேவன் மகிமைப்படும்படியாய், பரலோகம் அங்கீகரிக்கிற ஆராதனைகள் சபைகளிலே இல்லை. ஆகையினால நீங்கள் உபவாசத்தை அறிவித்து எல்லாரும், யாரெல்லாம்? ஆசாரியர்களும் பணிவிடைக்காரர்களும் தொண்டர்களும். சபையை எடுத்து பார்க்கும்போது பாசனம் உடன் ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அத்தனை பேரும் கூடணும். அல்லேலூயா. ராத்தங்கி ஜெபியுங்கள். முழுகிறவு ஜெபம் இன்றைக்கு சபைகள்ல இல்ல. நம்ம மாவட்டத்துல 1-2 சபைகள்ல மட்டும்தான் முழுகிறவு ஜெபம் நடக்கிறது, மற்ற சபைகள்ல இல்ல. தொடங்கினால 6 மணி 7 மணிக்கு தொடங்கி 10 மணிக்குள்ளார முடிச்சிருவாங்க. சரியா முழுகிறவு ஜெபம் நடக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி காலையில 6 மணி 12 மணி நேரம் தேவ சமூகத்துல ராத்தங்கி ஜெபிக்கிறது தான் முழுகிறவு ஜெபம். அல்லேலூயா. அதெல்லாம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அவைகளெல்லாம் பலிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினால உபவாசத்தை கூறிவித்து பரிசுத்த உபவாச நாளிலே எல்லாரும் கூடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள், தேடுங்கள், கேளுங்கள். அதுபோல ராத்தங்கி ஜெபிங்க. ஒரு மாசத்துல ஒரு நாளாவது சபையில வந்து தங்கி ஜெபிப்பது அது மேன்மையான காரியம்.
வரும் நாட்களை கர்த்தர் நமக்கு அதை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்தார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது பாருங்க. 21 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. உபவாச ஜபத்தை சாதாரணமான ஜபமா நினைக்காதீங்க. அல்லேலூயா. இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் போகணும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீசர்கள் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப காலங்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கிறபடினாலே, சபைகள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறபடினாலே, குடும்பங்கள் இப்படி அலக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினாலே, தேசம் தத்தளித்து கொண்டிருக்கிறபடினாலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே சபையில கூடி உபவாசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது கட்ட செய்கிற காரியம் என்ன? தேசமே பயப்படாது. இதனால பயந்துட்டே இருக்கிறாங்க. எப்போ யுத்தம் வரப்போகிறது, எப்போ பஞ்சம் வரப்போகிறது, விலைவாசி எல்லா காரியத்தை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது தேசம். குடும்பத்துல பார்த்தா அதை விட பெரிய அச்சமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளால, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளால, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, வியாதியை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து, வீடு வாசலை குறித்து, நிலவரங்களை குறித்து எல்லாரும் பதறிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. திருப்தியா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. யாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு சிறையிருப்பு பயமுறுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்புகளா இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் உபவாசித்து ஜெபிக்க சொன்னார். அப்படியே அவர்கள் கூடி என்ன செய்தாங்க? உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த 2ஆம் அதிகாரம் அவன் 16ஆம் வசனம் பாருங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாதுகாக்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மறைவிடங்களை விட்டு புறப்படுவாராக. யாரும் சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. பாஸ்டர், நான் விருந்து வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் திருமண வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் பிறந்த நாள் வீட்டுக்கு போனேன், பாஸ்டர் அங்க போனேன், இங்க போனேன் சொல்ல வாய்ப்பே இல்லை. இல்லையா? இந்த வசனத்தை பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட வேண்டும். யாரும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க ஜெபிப்பதற்கு நான் அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்லக்கூடாது. சொன்னா நான் கட்டல் கடையா இருக்கிறேன், எனக்கு நடக்க முடியலன்னு சொன்னா ஓகே. இதை விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போனேன்னு சொன்னா அது தவறான கருத்து. இல்லையா? என்ன சொல்றாரு? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தமாகணும். நானும் நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான காரியம். சபை கூட்டப்பட்டாயிடுச்சு, அப்படி காய்பாய் ஆறாண்டு நடந்தாயிட்டுனா போதாது. நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். எல்லாருக்குள்ளால ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அடுத்த முதியரை கேளுங்கள், சேருங்கள். முதியரையும் சேர்க்கணும். அவங்க வயசு, கால் வலிக்குது, அதிக நேரம் இருக்க முடியாது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம 4 பேருக்கு சேர்ந்த ஒரு திமிரவாத கண்ணை தூக்கிட்டு போய் இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுல தட்டோடுகளை பேச்சு உள்ள இறக்குனாங்கன்னா அந்த வேகம் விசுவாசம் நமக்குள்ள வந்தா கட்டில் அங்கதான் கிடைக்கும். நமக்கு இங்க நடந்து வரக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. முதியோரை சேர்க்கணும். அடுத்தது பிள்ளைகளையும் பாலுணர குழந்தைகளையும் கூட்டுங்கள். அல்லேலூயா. அப்ப பால் விடுக்கிற பிள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுல போட முடியாது. பிள்ளைகளையும் விட்டுட்டு வர முடியாது. கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு, டியூஷன் இருக்கு, இல்ல வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு, சொல்லவே முடியாது. எல்லாரையும் நாம் சேர்க்க வேண்டும். மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மறைவியும் விட்டு புறப்படுவாளாக. திருமணம் பண்ணுனா முன்னால 7 நாள் வீட்டுக்குள்ளதான் இருங்க, வெளியே போகக்கூடாது. இப்பவும் சில நாட்கள் இருப்பாங்க. இல்லையா? ஆமா, பழைய மாதிரி காய் வாழ்ந்து மணவாளன் மணவாட்டி என்ன செய்ய மாட்டாங்க? ஓட மாட்டாங்க. இன்னைக்குதான் கல்யாணம் பண்ணி வீட்டுல கூட மணவரையில இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அந்த யோகா திருக்கதர்சியின் மூலமா கர்த்தர் இருந்திருக்கிறார், நீ அங்க மணவரையில இருக்க வேண்டிய நேரம் இல்ல, கெட்டதில்ல, சந்தோஷம், கல்யாணம் முடிச்ச சந்தோஷம், வந்து விடு, மத்தவங்கள கூட உபவாசத்தை ஜெபம் பண்ணு. இல்லையா? பாத்தீங்களா? எங்கேயும் தேட வேண்டாம். இதுதான் சத்தியம். நம்முடைய குடும்பத்திலே சிறையிருப்புகள், சபையில காணப்படுகிற சிறையிருப்புகள், நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற சிறையிருப்பு மாறணும்னா தேவாலயத்தில் வந்து உபவாசத்தை ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் எந்த ஒரு சாக்கு போகையும் யாரும் சொல்ல முடியாது. இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு திருமணமாகி சந்தோஷமாய் மணவரையில இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஓடி வந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கு காணப்படுகிறோம். இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். கூடி உபவாசித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்படி கூடி உபவாசித்தாங்க. நடந்த சம்பவம் என்ன பாருங்க. அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் சென்று படிங்க. சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தினுடைய 23 வாசிக்கிறேன். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார்.
களங்கள் தானியங்கள் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பஞ்சம் இருக்காது. நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. தேவைக்கு மிஞ்சி அங்க நிரம்பி வழிந்தோடும். அல்லேலூயா. இது விவசாயம் அன்றைக்கு அவர்கள் செய்ததுனால விவசாயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலே அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. 25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய வெட்டுக்கிளியாகிய சேனையாகிய வெட்டுக்கிளியையும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க என்னென்ன காரியத்தில் எல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதத்துல மீண்டும் மீண்டும் அதைத்தான் பாத்தீங்க. திரும்ப பெறுவீர்கள், திரும்ப பெறுவீர்கள், திரும்ப பெறுவீர்கள். அல்லேலூயா. யோபுவுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்திலே ஒரு மனமாக உபவாசித்து ஜெபிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வெட்டுக்கிளி பாருங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு இதெல்லாம் அனுப்புனது யாரு? இதெல்லாம் அனுப்புனது யாரு? தேவனாகிய கர்த்தர், சேனையில் கர்த்தர். அல்லேலூயா. நாம் நம்முடைய மன விருப்பத்துக்கு வராத ஒரு சம்பவம் வந்தா யார நினைக்கிறோம்? பிசாசு கொண்டு வந்துட்டான், பிசாசு போட்டுட்டான், பிசாசு போட்டுட்டான். பிசாசு மட்டும் சொல்லிட்டு நம்முடைய போக்க பார்த்து பிசாசுக்கு ஆண்டவர் அனுமதியை கொடுக்கிறார். அவன் சில சோதனைகளை பார்க்கிறார், செய்கிறான். அல்லேலூயா. லட்சங்கள் கடன் வாங்குன்னு ஆண்டவர் சொன்னாரா? அல்லேலூயா. இருக்கிறது போல சிம்பிளா காசு இல்லாதவன் வீடு வைக்கிறவன் ஓர குடிசையில இருக்கட்டும், கொஞ்சம் காசு வரும்போது அவன் ஓட்டு குடிசையில வரட்டும், இன்னும் காசு வரும்போது சீட்டு வீட்டுல வரட்டும், இன்னும் காசு வரும்போது ஒரு மச்சு அவன் வார்த்தை எடுக்கட்டும், இன்னும் மனதுமா அதுக்கு மேல மாடி மாடியா கட்டிட்டு போகட்டும். காசு அவன் தர தர செய்யட்டுமே. இது அடுத்தவங்க செய்கிற மாதிரி நம்ம சபையில செய்கிறாங்க. கடன் வாங்கி கன்வென்ஷன் நடத்துறாங்க, கடன் வாங்கி சபை கட்டுறாங்க, கடன் வாங்கி நிலம் வாங்குறாங்க. கேட்டா இந்த தருணத்தை விட்டா வேற வாய்ப்பே பார்க்காத. உண்மைதான், நமக்கான அப்படிதான் தெரியும். நெருக்கத்துல இருக்கிறோம். அதுல ஒரு சிலருக்கு கிடைச்சா என்ன பாடுபட்டாலும் வாங்கதான் செய்வோம். ஆனா வேதம் கடன் வாங்குவதை அனுமதிக்கவில்லை. குறிப்பாய் கடன் வாங்கி கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய கொஞ்சமும் அனுமதிப்பதே இல்லை. ஆகையால் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நீங்க கடன் வாங்கி என்ன செய்வீங்க? கொண்டு வராதீங்க. கர்த்தர் கொடுக்கிறோட ஒரு பலன் போதும். கர்த்தருக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு அவருக்கு ஒரு பகுதியை கொடுக்கும். கடன் வாங்கி எதுவுமே செய்ய வேண்டும். இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் குடும்பம் நடத்துவோம். அல்லேலூயா. சில நேரங்களில் சில கடன்கள் வந்து விழுந்துடும், அது தவிர்க்க முடியாதது. அதை மாற்ற ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு தருவார். ஆனால் துணிகரமாய் கடனை வாங்கி ஒரு காரியத்தை செய்ய போகணும். வெயிட்டிங்ல இருப்போம், அந்த காசு வரும், அந்த காரியத்தை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் தருவார் என்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்ப இப்போ இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்களுடைய பலனை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுறார். அல்லேலூயா. நம்ப முடியுமா? யோபுக்கு கொடுத்தார், நம்பித்தான் ஆக வேண்டும். எல்லா மிருக ஜீவன்களும் டபுள் 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 எல்லாமே ஆசீர்வாதம். பிள்ளைகள் சமுதிரமுள்ள பிள்ளைகளா எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு நடக்குமா பாஸ்டர்? என் வாழ்க்கையில ஒரு சில வருஷங்கள் தான் மனது முடிந்து விட்டது. என் வாழ்க்கையே நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் ஓடி இருக்கிறது. இது எப்படி திரும்ப கிடைக்கும்? உலக மனுஷன் சொல்றான், நீங்களே சொல்லலாம். அணை கடந்த தண்ணீர் அழுதாலும், சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா, அணை கடந்த தண்ணி அழுதாலும் வராது. அப்படி உள்ளவங்க சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். அணை கடந்த தண்ணி போச்சுன்னா அழுதாலும் வராது. அது உண்மைதான். இது உலக பிரகாரமான மனிதனுடைய சத்தியம். இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்ல. பாய்கிற தண்ணி உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய பாதங்கள் பட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணி ஒரு புயலாக மேலோட்டு போச்சு. அப்படின்னா நம்ம இங்க ஒரு வாக்கியால் ஒரு அணை கட்டி இருக்கிற தண்ணி இப்ப கடலுக்கே போச்சுன்னு சொன்னாலும் இந்த விசுவாசத்தின் மேல திரும்ப வந்து ஆக வேண்டும். இல்லையா? உலக பிரகாரம் பார்த்தா நிச்சயமா வரவே வராது. அது எந்த சந்தேகம்? அது போனதுதான்.
ஆனா நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு தருவேன். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி நமக்கு தருவார். அல்லேலூயா. வேதத்துல ஒரு காரியம் திருப்பி கிடைக்க முடியுமா என்பதை குறித்து நீங்கள் வீட்டிலே சென்று நீங்கள் வாசியுங்கள். இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். இதுல ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை 8வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலிருந்து, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு முந்தின பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, இதே ராஜாக்களுடைய 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அந்த 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க. இப்போதெல்லாம் வீட்டுல சென்று வாசிங்க. சுனேமுக்கு போயிருக்கிறார் யாரு? எலிசா போய் அங்கே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கரம் வருதின ஒரு ஸ்திரீயானவள் வந்து நல்லா ரிசீவ் பண்ணி அந்த இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு ஜெபத்திலே கலந்து அப்படியாக சந்தோஷமாக இருந்தான ஒரு சூழ்நிலையில இந்த அம்மாவுக்கு இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் பிடிச்சு போச்சு. உண்மையாய் உத்தவமாய் தேவ வல்லமை, எலியாவை விட இன்னும் அதிகமான வல்லமை, இரட்டிப்பான வல்லமையினால் இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தன் கணவனிடத்தில் வந்து சொல்லுகிறார். சொல்லி, இவர் பார்வைக்கு கள்ள போதுகிற அல்ல, கள்ள தீர்க்கதரிசி அல்ல, இவர் உண்மையான தேவனுடைய குமாரன். நம்முடைய ஊர்ல இவ்வளவு அலைஞ்சு வேலை ஊழியத்தை செய்கிறாரே, நம்முடைய வீட்டுல ஒரு பகுதியை நம்ம கொடுத்து அவரை இங்க தங்க வைப்போமா அப்படி பெர்மிஷன் கேட்டு அப்படி தங்க வைக்கிறாங்க. அப்படி அந்த தங்கப்பட்டதான அந்த வீட்டுல தங்கி கொண்டிருக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி கேயாசி மூலமாக கேட்கிறான், இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நன்மை நம்ம செய்ய வேண்டாமா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லையா? உனக்கு ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் கேளு, உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது இந்த அம்மா என்ன சொன்ன, திருப்தியா இருக்கு. அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணுமே குறைவு இல்லை. ஆனா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவள் குழந்தை இல்லாதவளா இருக்கிறான். குழந்தை மக்களை இவ்வளவு தூரம் கர்த்தரோடு இருக்கிறபடினால எலிசா தீர்க்கதரிசி ஒரு இடத்தை கொடுத்த போது கூட அவரே வழிய கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. அப்ப நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது, எனக்கு ஒரு குழந்தை வேணும், அது ஆசையா இருக்குன்னு அவர் சொல்லல. இல்லையா? அவர் திருப்தியா சொல்றா, எனக்கு கர்த்தர் நல்லா என்ன நல்லா வச்சிருக்கிறேன், சந்தோஷமா வச்சிருக்கிறேன். அப்படி ஒண்ணு நான் கேட்டு வாங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறத சொன்ன. அப்ப கேஸ் சொல்றாரு, இல்ல இவளுக்கு பிள்ளைகள் இருப்பதை அறிந்து அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க, ஏமா இங்க வா, கர்த்தர் உன்னை கடாட்சித்தார், உனக்கு ஏற்ற காலத்துல உற்பவித்த காலத்துல உனக்கு குழந்தை கிடைக்க போறது. இவங்களும் வாழென்று அறிஞ்சாங்க, குழந்தை ஆசீர்வாதத்துக்காக அப்படி செலுத்தாங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல குழந்தையை கொடுத்தார். இப்ப இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து வருகிற அந்த பருவத்துல இந்த குழந்தைக்கு திடீர்னு தலைவலி வந்து விட்டார். தலைவலி வந்தது, அந்த அம்மா பிடிக்கிறான், மடியில கிடத்தி பாக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள பிள்ளை என்ன செய்ய தலைவலினால மறித்து போயிடுச்சு. இந்த செத்து போன பிறகு கூட ஒரு வீட்டினுடைய அறையில, இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டை சென்று படிங்க, நேரம் இல்லாதபடினால நான் அதை விளக்கல. அந்த வீட்டினுடைய அறையில செத்து போன மகனை படுக்க வச்சுக்கிட்டு கதவை சரியா தாழ்பால் போட்டு பூட்டிட்டு புருஷனுக்கு மட்டும் தகவல் கொடுக்கிறா வேலைக்காரங்களை வச்சு, நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போறேன். கேளக்கூடாது. எதற்கு என்னன்னு கேட்டவரு அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், காரியத்தை சொல்லல. இல்லையா? அந்த இறந்து போன அந்த பிள்ளைய வீட்டுல படுக்க வச்சு ரூம பூட்டிட்டு புருஷனை அறியாம போகக்கூடாது என்பதற்காக நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போறேன், போயிட்டு வந்து விஷயத்தை சொல்றேன்னு அங்க அனுப்பிட்டு இவன் எலிசா தீர்க்கதரிசிட்ட போறான். எலிசா தீர்க்கதரிசிட்ட போகும்போது எலிசா தீர்க்கதரிசி பார்த்துட்டு, அதான் மொத்தம் அந்த சகோதரி வாரா, அவளுக்கு என்ன வேணும், என்ன நல்லா இருக்குதா, சுகமா இருக்குதா கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அனுப்புறான். இவர் முன்னால போய் கேட்கிறாரு, வேலைக்கார போய் கேட்கிறான்.
அப்ப வீட்டுல எல்லாம் சொல்லுங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம், எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொன்னான். ஆனாலும் நான் சரி எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நேர எலிசா தீர்க்கதரிசியில வந்துட்டான். வந்து பக்கத்துக்கு இனமானு கேட்கும்போது நான் உங்கள்ட்ட குழந்தை கேட்டேன்னா நீங்க தானே வலிய ஒரு குழந்தை தந்தீங்க, அந்த குழந்தை இப்ப என்ன தலைவலினா இறந்து போச்சு, அந்த ரூம்ல கூட்டி போட்டு நான் வந்திருக்கேன், நீங்க உடனே வர வேண்டும் இல்லையா, உடனே வர வேண்டும். அப்போ எலிசா தீர்க்கதரிசி வேலைக்காரண்ட இதான் என்கிட்ட இருக்க கோலை உங்ககிட்ட தரேன், இந்த தடியை கொண்டு போ, அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல போய் அந்த பிள்ளை மேல அந்த கோலனை பிள்ளைக்கு என்ன செய்யும் உயிர் கிடைக்கும் போ அப்படின்னு சொன்னா இந்த அம்மா விடவே விடல. இல்ல நீங்க வந்தே ஆக வேண்டும் கடும் பிடியாக என்ன செய்யறாங்க பிடிக்கிறாங்க இல்லையா. நம்ம என்ன இது செய்யும் குழந்தைகள் இல்ல அதை சலிச்சு போயிருக்கிறோம் வேண்டாம்னு இருக்கிறோம்னு வச்சிருங்க. ஏதோ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து ஒரு பிள்ளையை தந்துட்டாரு, ஒரு வாலிப ஸ்டேஜ்ல வளர்ந்து வருகிறது, அது எதாவது மறைத்து போகிறது. இப்ப திட்டாதவங்களும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, இப்ப நான் அன்னைக்கு மலடியா இருந்தவங்களை இருந்துட்டு போறேன், எதுக்கு எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்க, இந்த வாலிப வயசுல பிள்ளையும் செத்து போச்சுன்னு கோவப்படுறவங்க முறுமுறுக்கிறவங்க பின்வாங்கி போறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா. அன்னைக்கு அந்த சகோதரி என்ன செய்ய தெரியுமா, அப்படி எலிசா தீர்க்கதரிசி விசுவாசம் வைத்திருந்தான் வானம் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு கொண்டு போறான். வீட்டுக்கு கொண்டு போய் போகும்போது முன்னாலே வேலைக்காரன் போயிட்டான். வேலைக்காரன் போய் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அந்த தடியெல்லாம் வச்சு பாக்குறான், உயிரின செய்யல வரல. அப்புறமா இவங்க வந்து அங்கே அதை வாசித்து பாருங்க, வந்து அப்படி அவங்க மேல படுத்து டச்சு பண்ணும் போது அங்கே ஒரு அற்புதத்தை கட்ட செய்தார். அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது. அல்லேலூயா. அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க இந்த நீ வாழ்க்கிற இந்த தேசத்துல பஞ்சகாலம் வருகிறது இல்லையா. ஆகையினால நீ எங்கேயாவது போய் என்ன செய், செழிப்புள்ள தேசம் பார்த்து எங்க போய் தப்பித்துக்கொள், இப்போ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் செழிப்பை வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யல இருப்பேன் அப்படின்னு இருக்கல. அந்த எலிசா தீர்க்கதரிசி வார்த்தையை அப்படியே நம்பினபடினாலே எனக்கு அப்படியே அந்த ஊரை விட்டு அவளுடைய வீட்டை விட்டு வயல்களை எல்லாம் விட்டு விட்டு என்ன செய்யலாம், அவர் வெளியே ஊருக்கு என்ன செய்யலாம் போய் தங்குகிறார், தஞ்சம் புகிறார். அந்த குறித்த காலங்கள் வந்தது, அந்த 7 வருஷம் பஞ்ச காலம் என்ன செய்யாது முடிகிறது. இப்போ அவ என்ன செய்யணும், திரும்பி சொந்த ஊருக்கு வர வேண்டிய நேரம் வந்தது. அதுதான் இந்த 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2 ராஜாக்கள். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் அங்கே சஞ்சரித்தார். 7 வருஷம் திருப்பி பாருங்க, 7 வருஷம் எங்க பெலிஸ்தருடைய ராஜ்யத்துல சஞ்சரித்தார் இல்லையா. எல்லாரும் இங்க பாருங்க, கவனிக்கிறீங்களா, இல்லைன்னா இப்ப நம்ம முடிச்சிருவோம். கவனிக்கிறீங்களா இல்லையா. விடுதலை வேணும்னா இல்லையா, நம்மளால ஒண்ணும் முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலையா தரணும். சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையா இருக்கும். இந்த பாஸ்டர் போன விடுதலை அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த சபை அந்த சபை இந்த பாஸ்டர் அந்த கர்த்தருடைய கருத்தில் தான் எல்லாரும் எளியா கூட சொல்றாங்க. இவ்வளவு அற்புதத்தை செய்தார் மலைய நிலத்துல மலையை வருஷிக்கப்பட்ட சொல்றாரு. நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது, அவ்வளவுதான் இல்லையா. அப்படியாக இவங்க பெலிஸ்தருடைய தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள். 7 வருஷம் சென்ற பின்பு, 7 வருஷம் அங்க இருந்துட்டாங்க. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவுக்கு முறையிடும்படி போனார். 7 வருஷம் இருந்தாச்சு. 7 வருஷம் பிடித்து இந்த வரம்பா வீட்டை இங்க இருந்தவங்க கொண்டு போயிட்டாங்க, வயல் நிலத்தையும் பக்கத்துல இருந்தவங்க கொண்டு போயிட்டாங்க. இவர்களுக்கு வீடும் இல்லை வயலும் இல்லை, இது வாழ்வதற்கு வழியும் இல்லை. இந்த நேரத்துல ஒரு நியாயம் கிடைக்கும்படியாக ராஜா கிட்ட போறா, எனக்கு அந்த விட்டுட்டு சென்ற காரியங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க போறான் இல்லையா. கேட்க போகும்போது அங்க ஏற்கனவே ராஜாவிட்ட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனும் வேலைக்காரனா இருந்த கேயாசோட, அதாவது எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனா இருந்த கேயாசி இடத்துல பேசி எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லணும்னு சொல்ற. அப்போ எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனைய கேயாசியை ராஜா அழைத்து இந்த தீர்க்கதரிசி பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு, அதெல்லாம் என்னோட விளக்கி சொல்ல பாடு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த அம்மாவை என்ன செய்யுது நியாயம் கேட்க போகுது. இதை செட் பண்ணது அல்ல, ஆட்டோமேட்டிக்கா அமைகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில கூட
சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கும். நம்ம ரெக்கமெண்ட் யாரையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே கர்த்தர் அது ஒரு ஆளை வச்சிருப்பாரு இல்லையா? எல்லாத்துக்குமே எல்லா வழி கர்த்தர் பிளான் பண்ணிது. கர்த்தருடைய பிளான் என்ன என்பதை அறியாமல் வாழ்கிறபடினால்தான் நமக்கு அநேக நேரங்களில் சஞ்சலங்கள் வருகிறது இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பிளான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் என்ன பிளான்ல கொண்டு போறாருன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம செவியை கொடுத்து, நம்முடைய பார்வையை கொடுத்து, நம்முடைய சிந்தனையை கொடுத்தா அவர் கொண்டு போற ரூட்டு நம்ம நல்லா புரியும் இல்லையா? இங்க இவன் என்ன செய்யறான்? அங்க நியாயம் கேட்க போறான். ஏற்கனவே ராஜா கேஎஸ்ஐ கூப்பிட்டு இந்த எலிசபெத் சொன்ன காரியங்களை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டார். இந்த நேரத்துலதான் கேஎஸ்ஐ சொல்றாங்க 5 வருஷம் செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவித்த போது, இந்த பையன் செத்து போறான் பாத்தீங்களா, இந்த பையன் உயிரோட வந்தத ராஜாவுக்கு சொல்லிட்டே இருக்கு. சொல்லும் போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயக அந்த ஸ்திரீ வந்து ஸ்பாட்ல வந்து நிற்கிறாங்க. சில காரியங்கள் அப்படிதான் நடக்கும் இல்லையா? நம்ம கொஞ்சம் சொல்லவும் அவங்க வரவும் இவங்க சேர்ந்த கரெக்ட் ஆகும். இது தேவ சித்தம் என்பதை யாரும் மறந்து போகிறார். இந்த ரூட்டா, இந்த வழியா, இது எனக்கா அப்படி நம்ம சிந்திக்கவே கூடாது. அலையலுயா, அலையலுயா, அலையலுயா. கர்த்தர் நல்லவர். இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட்டாள். கேஆர்சி இதை சொல்லிட்டு இருக்கிறபடி இந்த நேரத்துலதான் அவனும் வந்து சொல்றா, எனக்கு நான் இப்படி போயிட்டு 7 வருஷம் பஞ்சம் பெரிஸ்தருடைய நாட்டுல இருந்தேன், இப்ப திருப்பி வரேன், எனக்கு வீடும் இல்ல வயலும் இல்லையா? ஏற்கனவே கேஎஸ்சி அப்படி சொல்லிட்டே இருக்கிறான். ஆண்டவர் இப்படி ஒரு எலிசபெத் கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். அவனும் ஸ்பாட்ல சாட்சியா வந்து என்ன செய்யறான்? கரெக்டா நிக்கிறான். இப்போது ராஜா வந்து முறையிட்டார். அப்பொழுது கேஆர்சி ராஜாவாகி என் ஆண்டவனே இவன் தான் அந்த ஸ்திரீன்னு சொல்லிவிட்டார். ஸ்பாட்ல நடக்கிற சம்பவம், செட் பண்ணதல்ல, சொல்லி வச்சு வந்ததல்ல. எத்தனை பேரும் புரியவே தெரியல இல்லையா? நம்ம எல்லாம் உதவிக்கு ஆள் இல்லாத போயிருப்பாங்க. உதவிக்கு ஆளுநர் ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் வச்சிருப்பாரு. நீங்க எல்லாம் அனுபவப்பட்டிருப்பீங்க, நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் இல்லையா? இல்லையா? பாருங்க, இவன் தான் அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி காட்டுன உடனே எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ரெண்டையும் காட்டுவது, தாயும் பிள்ளைன்னு சொல்லி காட்டுவது. உடனே ராஜா சொல்றது 6வது வசனம், ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். என்ன சொன்னான்? அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானத்தையும் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார். கரங்களை தட்டி பாட்டுல சம்பவம் நடந்தது. ராஜா பிரதனை கூட்டாங்களோ அந்த வீட்டை வாங்கி கொடு, அந்த வயல் நிலத்தை எல்லாம் வாங்கி கொடு. வயல் நிலத்தை எல்லாம் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, 7 வருஷம் அந்த வயல் மூலமா என்ன வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானத்தை அவனுக்கு கிடைக்கும்படி செய். கரங்களை தட்டி கட்டுறது இதுதாங்க அற்புதம், இதுதாங்க அதிசயம் இல்லையா? இனி அணை கடந்த தண்ணி அழுதாலும் வராதுன்னு சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் அழுதா அதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். இழந்து போன பட்சிக்கப்பட்ட வருஷத்தின் பலனை கர்த்தர் தர முடியும் அல்லையா? சரீர வியாதினால பலனுக்கு போச்சுன்னா வியாதி நீங்க அதை விட பெரிய பலனை தர ஆண்டவராக முடியும். கடன் இருக்குன்னா கடத்தை மாற்ற ஆண்டவராக முடியும். பிள்ளைகள் ஊதாரிய போறாங்கன்னா பிள்ளைகளை சரியான பாதையில கொண்டு வர முடியும். வீடு வாசல் இல்லைன்னா வீடு வாசல் உருவாக்க கட்டதால் முடியும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தர முடியும். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் ஒருமனப்பட்டவரா தேவ சமூகத்தில் வந்து உபவாசித்து செபிக்கிறவாக மாற வேண்டும். தேவ சமூகத்திலே செபிக்கிறவாக மாற வேண்டும். அப்படியாக பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த ஏற்கனவே அந்த 7 வருஷம் விவசாயம் பண்ணாலே பஞ்ச காலம். ஏற்கனவே பார்த்தோம், வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் முஸ்கட்ட பூச்சி எல்லாம் அரித்து தின்னு விட்டது, வருமானம் இல்லை. அப்படிப்பட்டதான காலகட்டத்துல இந்த அம்மாவுக்கு அந்த 7 வருஷமும் அந்த வயலுடைய வருமானம் கிடைக்க செய்தது அல்லையா? பாருங்க, விவசாயம் பண்ணாமலேயே 7 வருஷம் அந்த நிலம் தரிசு நிலமா தான் கிடக்கணும், சும்மா கிடந்தா கூட. இவள் பிரயாசப்படாமல் விவசாயம் பண்ணாமலேயே அவனுடைய வருமானம் அப்படியே திரும்ப கிடைத்தது அல்லையா? இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்பி தருவார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல குடித்து வெறுத்து நாசமாய் போனவர்கள் இருக்கலாம். பணத்தை பிராண்டி கடையில செலவு பண்ணவங்க, சினிமா தியேட்டர்ல செலவு பண்ணுவாங்க, பல ஊதாரித்தனமா செலவு பண்ணவங்க இருக்கலாம். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவங்களை ரட்சிக்கவும் கர்த்தர் வல்லவர், இந்த பணங்களை திருப்பி தரவும் வல்லவர் அல்லையா? நீங்கள் எத்தனை வருடங்களாய் மாதம் வட்டி என்று சொல்லி எத்தனை லட்சங்கள் நீங்கள் கொட்டி இருக்கலாம். ஆனா தேவனால் கூடாத காரியம் இல்லை. அது கிடைக்க
அதை விட அதிகமாய் கிடைக்க ஆண்டவரால கூடும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உபவாச நாளை அறிவிக்க வேண்டும், உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்துல உபவாச நாளை நாம் அலட்சியமா எண்ணக்கூடாது. உபவாச நாள் தான் நமக்கு அதை விடுதலை தருகிறார். எல்லா நாட்களும் விடுதலை உண்டு. ஆனாலும் ஓய்வு நாள் என்பதை கர்த்தர் ஆராதிக்கிறார். மன மகிழ்ச்சியை ஆராதிக்கும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட சிறை இருப்பதை நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த பெரிய அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் மல்லடிக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆலயத்தில் கூடி உபவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே யோபு நாம் வந்துவிடுவோம். பல இடத்திற்கு நாம் வருவோம். யோபு புஸ்தகத்திலே அந்த 2ஆம் அதிகாரத்திலே என்ன சொன்னார்? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். விசுவாசிக்கிறவர்கள் மற்றும் கரங்களை தட்டி கட்டளை. நீங்க ஆஸ்பத்திரியில கொடுத்த காசு திரும்பி வரும். வட்டியா கொடுத்த காசு திரும்பி வரும். ஏமாறக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இருக்கிற பலத்தோட தேவ சமூகத்தில் வந்து உபவாசித்து தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு கூப்பிடுற கார்த்திக் வச்சுக்கு ஆதாரம் கொடுக்கிறேன்னா அவரை நோக்கி பார்த்து அத்தனை பேர் பிரகாசித்தார்கள். ஆபத்து காலத்துல எதை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். உனக்கு அறியாத 8வது பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். ஒரே ஒரு வழிதான். அங்கும் இங்கு அலைய வேண்டாம். போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அங்கும் இங்கு ஓட வேண்டாம். தேவ சமூகத்துல வந்து தேவனை நோக்கி கதறுவோம். கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு 26 நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை பற்றி கர்த்தருக்கு நீங்கள் எந்தெந்த காரியங்களை வெட்கப்பட்டு தலை குனிந்து போனீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எந்த இடத்துல தலை குனிச்சு போனீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை கர்த்தர் நிமிர காட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். இது மனிதனால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய தேவனை துதிக்க வேண்டும், துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்க துதிக்க நமக்கு எதிராக இருக்கிறார் எரியோ கோட்டை போன்ற எல்லா மதச்சோர்களும் இடிந்து விழுந்து விடும். கவலைப்படாதீர்கள். ஐயோ, இத்தனை எலெக்ஷன் கடன், சரீரத்தில் இவ்வளவு வியாதி, என் பிள்ளை இவ்வளவு துன்பமா இருக்கிறான், இல்லைன்னா என் பிள்ளைகளை எதிராக எப்படி இருக்குமோ, எனக்கு வீட்டிலேயே காரிலேயே குழந்தைகளையே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் துக்கித்து போயிருக்கிறீங்க. மாமி மருமகை சண்டை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை, பக்கத்தில் உள்ள சண்டை, வேலை செய்கிற இடத்துல எங்க போனாலும் சமாதானம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உபவாச நாளை அறிவித்து நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஆராதிங்க. தேவ சமூகத்தில் வந்து செபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், அதை இன்சென்டை தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேசமே மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபைக்கு செய்வார், நம்முடைய குடும்பங்களுக்கு செய்வார், தேசத்திற்கு கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்பவும் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க தலைகுனிச்சு இருக்கலாம், துக்கித்து இருக்கலாம், நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வது. இப்ப எல்லாரும் திட்டுவாங்க, இவங்க ஆவிக்குரிய சபையில ஆராதிக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல பிரச்சனையை பாரு, போராட்டத்தை பாரு, அப்படின்னு உலக மனுஷங்களை பேசிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை இல்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தினர் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், மூப்பர்கள், இள வயதானவர்கள் எல்லாரும் சொப்பனம் காண்கிறவர்களும் இன்னும் தீர்க்கதரிசனம் சொல்கிறவர்களும் ஆவியின் நிறைவோடு இருக்கிறவர்களுமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அப்படின்னா நமக்கு கிடைத்த அந்த வாக்குத்தத்தனுடைய நான் விட்டால் என்ற கத்திரியை சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா பக்தன் சொன்னது போல, அல்லேலூயா, அந்த வாக்குத்தத்திற்கு நாட்களில் நிறைவேறும். நிச்சயமாகவே நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாக இருக்கலாம், கோபமா பேசுகிறவர்கள் இருக்கலாம், பொய் பேசுகிறவர்கள் இருக்கலாம், பல விதமானவர்கள் இருக்கலாம். சொல்லுங்க பாருங்க, இந்த பிள்ளைகள் மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்போது சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு நாம் கர்த்தர் உபவாசத்தை செடிக்கும் போது நம் பிள்ளைகள் மேல கர்த்தர் ஆவியை
தேவ ஆவியை ஊற்றுவார். அப்ப பிள்ளைகள் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க, சுகமுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க, அறிவு ஞான புத்தி உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளா இருப்பாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். நாம் செய்ய வேண்டிய காரியம் உபவாசித்து செபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 30வது வசனம் பாருங்க, 29. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாளிலே என் ஆவியை ஊற்றுவேன், வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமனே, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவருடைய கடைசி நாள் வரப்போகிறது. பூமி மட்டுமல்ல, சூரியன் சந்திரன் எல்லாமே மாற்றம் அடைய போகிறது. அல்லேலூயா. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராக விசுவாசிகள். தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிறவர், நினைப்பதற்கு வேண்டியதற்கு அதிகமாய் செயல்படுகிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம உபவாச நாள் சொன்ன இந்த ஆட்களை பார்க்க முடியல. இந்த நாளில உபவாச நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாரும் கூடி கர்த்தரை வேண்டுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாருங்க, 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 4ஆம் பக்கத்தில் படையெடுத்து வந்தாங்க. இவருடைய கொஞ்சம் படை வீரர்கள் பயந்து போனான். உபவாசத்தை அறிவித்தார். அல்லேலூயா. உபவாசத்தை அறிவித்தார். பால் குடிக்கிற குழந்தைகள் வரைக்கும் உபவாசத்தை ஜெபித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடைய என்னுடைய இந்த பரிகாரியை கர்த்தர் அவர் பொருட்படுத்திக் கொண்டார் சொன்னார். உங்களுக்கு ஒரு 4 பக்கத்தில் நீங்க நெருக்கப்படுகிறீர்கள். வியாதியிலும் கடன் பிரச்சனைகளும் ரட்சிக்கப்படாத மனிதர் மூலமாக வாலிப பிள்ளைகள் நிறுத்தப்பாங்க, பொருளாதார ரீதியில் எல்லா காரியத்திலும் நீங்க நெருக்கப்படுகிறீர்கள் சொன்னார். தேவ சமூகத்தில் நீங்கள் உபவாசத்தை ஜெபிக்கும் போது அந்த பொறுப்பை கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. நடந்தது என்ன? யோசபாத்து விரோதமாக எழுப்பி வந்த அத்தனை பேரும் ஒருவருக்கு ஒரு வெற்றொண்டு மாண்டு போனார்கள். ஒருவரோட தப்பித்துக் கொள்ளவே. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம். அந்நாளை பாருங்க, அவருடைய நின்று நீங்க முடிய ஆலயத்துல வந்து உபவாசித்து ஜெபித்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது ஜெபித்தார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதான பிள்ளையாண்டானை கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு இப்படிப்படாத ஒரு பெரிய தீர்க்கதரிசி முதல் தீர்க்கதரிசி எழும்புறதில்லை, எழுந்து போறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சாமுவேல் மனிதனுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் நமக்கு கிடைக்கணுமா? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசியின் காலங்கள்ல பாருங்க, நிலைய பட்டணம் ரொம்ப ஆக்கிரமம் நிறைந்த பட்டணம். யோனா கூட தீர்க்கதரிசி சொல்ல பயந்து கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி நினைவை தரிசிச்சுக்கு நேராக ஓட்டி போனான். அல்லேலூயா. தரிசிச்சு அவர் விடல, பிடிச்சு நினைவையில கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. இவருடைய பிரசங்கம் இனி 39 நாள், 38 நாள், 37 நாள் அப்படி சொல்லி 5 நாள், 10, 2 நாள், 1 நாள் இந்த முடிய போகிறது என்று அவன் பிரசங்கித்தான். அழிவுக்கு தப்பு வைத்துக் கொள்ளும்படி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தான். ஆனால் அந்த நிலையை பட்டணத்தான் மனம் திரும்பினார். இந்த விஷயத்தை கேட்ட ராஜா முதற்கொண்டு ரெட்டொட்டி சாம்பல்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டான். மிருக ஜீவன்கள் கூட தண்ணி 3 நாள் குடிக்கவே கூடாது. அது மனுஷனும் குடிச்சிருக்க மாட்டான். இல்லையா? ராஜா கூட சாப்பிடாம இருந்த நாட்கள் இருக்காது. ராஜா அரண்மனையில வேலை செய்யறவங்க கூட ஒரு நாள் பட்டினி இருக்க முடியாது, உபவாசம் கூட இருக்க முடியாது. அதுபடிப்பட்ட சட்டம். அவங்க கூட ரெட்டொட்டி சாம்பல் வந்து 3 நாள் அல்லும் பகலும் உபவாசத்தை செலுத்தார்கள். இல்லையா? கர்த்தர் பார்த்தார், உங்களோட மன திரும்புதலை பார்த்தார். அந்த தேசத்தை அழைக்காதபடி கர்த்தர் விட்டு வைத்தார். அல்லேலூயா. ஒரு உபவாச ஜெபத்தில் வரக்கூடியதான வல்லமைகள் வேண்டுமா? எஸ்தர் பாருங்க, எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது மர்தெகாய் சொல்ற இந்த காலத்தில் மௌனமா இருக்கிற ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? மர்தெகாய் அந்த யூத ஜனங்கள் இதுமா எஸ்தர் ராஜா என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, சரி உபவாசத்து இருப்போம். நான் இங்க இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் உபவாசத்து அரண்மனையில இருக்க முடியாது, ராஜாவுக்கு முன்னால உபவாசத்து போக முடியாது. அவர்கள் உபவாசத்தை ஜெபித்தார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமான ஆமானுடைய சதியெல்லாம் முறியடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய மகிழ்ச்சியும் களிப்பும் ரட்சிப்பும் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு பயந்துட்டு இருப்பாங்க. ஆமானுடைய கூட்டத்தாரெல்லாம் எந்த இஸ்ரவேலனை வெட்டி கொன்னாலும் ஏன்னே கேட்க முடியாது, கொலை செய்து கொண்டிருந்தார்கள், நடுங்கிக் கொண்டே இருந்தார்கள். இப்போது என்ன வந்தது? ஒரு உபவாச ஜெபம்.
எஸ்தர் மொர்தெகாய் முதற்கொண்டு ஜெபித்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன வந்தது? ஆனந்த களிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. இதுதான் உபவாசத்தினால நடக்கிற சம்பவங்கள். இதனால நாம் முடிகிறது. ஒருவேளை பல விதமான வியாதி இருக்கிறதுனால அதிகமான நேரம் உபவாசிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கூட அந்த ஆகாரத்துல உபவாசம் இல்லாமல் போனாலும் நம்முடைய மாம்ச இச்சையிலே நாம் என்ன செய்யலாம்? உபவாசித்து இருக்கலாம். 17 சம்பவங்கள் சொல்லப்பட்டது கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல. அந்த 17 சம்பவங்கள்ல 17 சம்பவங்கள் நம்ம உபவாசிக்க வேண்டும். இந்த 17 காரியம் எனக்கு என்னுடைய மாம்சத்தை விட்டு விலகி போகட்டும் என்று அதை வாசித்து தியாகித்து ஒவ்வொரு காரியத்தை விட்டு விலகினால் அது நமக்கு நலமாயிரும். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் முக்கியத்தை கொடுங்கள். யோகத்திற்கு தரிசன காலத்திலே அன்றைக்கு இப்படிப்பட்ட பெரிய அழிவு வந்த போதிலும் கூட அவர்கள் உபவாசித்தார்கள். தேசமே மகிழ்ந்து கழிவந்தது. இழந்து போற எல்லாவற்றையும் தண்டத்தினை கர்த்தர் கொடுத்தார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அந்த வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தது போல இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போறோம். யாரெல்லாம் வெட்கப்பட்டு போறீங்களோ, யாரெல்லாம் இழந்து பல இழப்புகள் மத்தியிலே, கண்ணீரின் மத்தியிலே, கவலின் மத்தியிலே எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே, என்னுடைய வியாதி மாறுமா, என்னுடைய கடன் பிரச்சனை மாறுமா, எனக்கு வீடு கிடைக்குமா, எனக்கு திருமணம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, என் பிள்ளைகளுடைய தொழில்கள் ஆசீர்வாதமா இருக்குமா, எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குமா, யாரெல்லாம் எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் ஒன்று செய்யுங்கள். யோகத்திற்கு செல்வர்கள் கர்த்தர் உரைக்கிறார் என்ன காரியம் சொன்னார்? ஒரு மனப்பட்டவர்களாய் நீங்க தேவாலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கேளுங்க, கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பதில் தருவார். இப்போது இருக்கிற ஒரு சில இருப்பு நம்ம வாழ்க்கையில இருக்காது. தப்பி பிழைக்க முடியாது, தப்ப முடியாது, இந்த கண்ணீர்னால தப்ப முடியாது, அப்படி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு லேசான காரியம் அல்லேலூயா. கர்த்தருக்கு லேசான உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகளை குறித்து நீங்கள் துக்கித்திருக்கலாம், ஆனால் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இது அன்றைக்கு யோகத்திற்கு காலத்திலே தேசமே நீ பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த களி கூறுதல் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது, சபையில் வரப்போகிறது, நம்முடைய தேசத்தில் வரப்போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எஸ்ரா புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்திலே ஒரு அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 8:21 யாராவது வாசிக்கலாம். எஸ்ரா 8:21. பாத்தீங்களா? அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிற முதல் வேலை நம்மளை தாழ்த்தணும் இல்லையா? எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் நம்முடைய அவரவருடைய தேவை, நம்முடைய குடும்பத்துடைய தேவைகளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறு என்று எஸ்ரா சொல்லியிருக்கிறான். அப்படி உபவாசத்தை கூறியிருந்தார்கள், உபவாசித்தார்கள். 23ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். அப்ப உபவாசித்து ஆண்டவரை தேடும் போது நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டவர். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற தேவன். ஆகையினாலே மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அப்ப உங்கள் விண்ணப்பத்திற்கு இன்றைக்கு கர்த்தர் பதில் தருகிறார். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பொருளாதாரத்துக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக இப்போது என்ன செய்ய போறீங்க? இந்த தேவ சமூகத்தில் செபிக்க போறீங்க. வரக்கூடிய நாட்களிலிருந்து உபவாச கூட்டத்திலே அநேகர் வந்து உபவாசித்து தேவ சமூகத்தில் வேண்டுதலை பண்ணி அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ள போறீங்க. உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். நீங்க எங்கேயுமே அலைந்து தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, துப்பித்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையினால இதனால யோகத்திற்கு தரிசனம் மூலமாய் கர்த்தர் நம்மிடத்துல சொன்னதான காரியம்னா உபவாசத்தை கூறுவீர்கள். அல்லேலூயா. சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் அப்படி சொல்லணுமா? எல்லாரும் அப்படி அர்ப்பணித்து சொல்லி பார்க்கலாம்.
கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக ஆமென் சகல ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப தரப்போகிறார். அவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். தேசமே மகிழ்ந்து கலிகூறு, தேசமே மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். உங்கள் குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்தார். சபையில பெரிய காரியங்களை செய்தார். தேசத்துல பெரிய காரியங்களை செய்தார். கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya.